தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா இந்த Yamaha MT-15 நம்ம பசங்க வந்து ஒரு சூப்பர் பைக்கை கன்சிடர் பண்ணி தான் இன்னும் ஓட்டிட்டு வராங்க, அதை வந்து வாழ்ந்துட்டு வராங்க அந்த மாதிரியே சொல்லலாம் அந்த பைக்கை வச்சு. இந்த நிலைமையில் Yamaha MT சீரீஸில் வந்து ஒரு சூப்பர் பைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன். அப்கமிங் Yamaha MT-07 ஸ்ட்ரீட் பைக்கினுடைய சிறப்பம்சங்கள் 689cc ஆஃப் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், பேரலல் ட்வின் CP2 இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா 2 சிலிண்டர் இருக்கும், 270 டிகிரியில் கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும், வேர்ட்டிக்கலாக அடுக்கப்பட்ட கியர் பாக்ஸு, கூலிங் சிஸ்டமை பொறுத்தவரையும் லிக்யூடில் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அவுட்புட் பவர் இம்ப்ரூவ் ஆகும், ஃபியூல் எக்கானமி கிடைக்கும், லோ லெவல் ஆஃப் இன்ஜின் ஸ்பீடில் பெட்டரான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், இன்ஜினுடைய டியூரபிலிட்டி அதாவது ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். 72.4 bhp at 8750 rpmல மேக்ஸிமம் பவரும், 67 Nm at 6500 revolutions per minute பீக் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். லைட்டிங் சிஸ்டம் டோட்டலாக எல்இடியில் இருக்குது, ஹேலஜனுக்கு வேலையே கிடையாது, TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய பிரேக்கிங் அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டமை பொறுத்த வரையும் குவிக் ஷிஃப்டர் சிஸ்டம் ஆப்ஷனலாக இருக்குது. ஏபிஎஸ்ன்னு சொல்லப்படுற ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் டியூயல் சேனலில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச், சேசிஸ் டைப் வந்து டைமண்டில் இருக்குது, டெலஸ்கோபிக் ஃபோக் ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து லிங்க் டைப் மோனோசாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் டிஸ்க் இருக்குது, அதுவும் 17 இன்ச் ஆலாய் வீல்ஸோட. தென் அப்கமிங் Yamaha MT-07 பைக்கினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா இந்த Yamaha MT-15 நம்ம பசங்க வந்து ஒரு சூப்பர் பைக்கை கன்சிடர் பண்ணி தான் இன்னும் ஓட்டிட்டு வராங்க, அதை வந்து வாழ்ந்துட்டு வராங்க அந்த மாதிரியே சொல்லலாம் அந்த பைக்கை வச்சு. இந்த நிலைமையில் Yamaha MT சீரீஸில் வந்து ஒரு சூப்பர் பைக், அதுவும் நாட் 7 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பைக்குனே அவங்க அனௌன்ஸ் பண்ண காரணத்தினால அதோட ப்ரைஸ் ரேஞ்சும் அதுக்கு ஏற்ற மாதிரி அத்திரி புதிரி அட்டச்சன் ஆக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ரூபாய் 7,50,000 இருந்து ரூபாய் 8 லட்சம் வரையிலான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பைக்குக்கு இந்தியாவில் மார்க்கெட் 2025 மார்ச் மந்த் சேல்ஸுக்கு வரும்போது. ஃபைனலி இந்த பைக்கை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உங்களுடைய வியூ எப்படி இருக்குது, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இந்த பைக்கை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். Until then, it's Navin here and signing off.